எப்பேற்பட்ட திருமண தடையும் விலக்கி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை விலக்கி சகல அனுகிரகம் தரக்கூடிய ஒரு கோவிலை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? சாய்ராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலை சுத்தி பல கோவில்கள் இருந்தாலும் அதுல குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா நாராயணவனம். ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப விசேஷம். நாராயணவனம் இந்த கோவிலை ஒரு முறை பார்த்துட்டு வந்தோம்னா 100 முறை திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் சென்னையில இருந்து திருப்பதி போற வழியில பாத்தீங்கன்னா நாகலாபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நாராயணவன கோவில் கோபுரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல நம்ம வரும்போதே நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகாவும் ரொம்ப உயரமாவும் கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடம் தான் வெங்கடேச பெருமாளுக்கு கல்யாணம் நடந்த இடம். இந்த ஊர்ல ஆகாசராஜன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பெண்ணாக தான் பத்மாவதி தாயார் வளர்ந்து வந்தாங்க. ஓகேங்களா? சீனிவாச பெருமாள் இந்த கல்யாணம் புரிஞ்சு செய்த அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அது நடந்த இடம் இதுதான். இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், இந்த திருப்பதியில அந்த தாயார் பாத்தீங்கன்னா அலமேலு மங்காபுரத்துல கீழே இருப்பாங்க. அதாவது திருச்சானூர். அவர் பாத்தீங்கன்னா பெருமாள் பாத்தீங்கன்னா மேல இருப்பார். ஓகேங்களா? ஆனா நாராயணவனத்துல பெருமாளும் தாயாரும் ஒன்னா மனக்கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க. இதுதான் விசேஷம். புஷம் பண்ணிட்டு சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கலாம். பழமையான கோவில் இது. ஓகேங்களா? இந்த கோவில் திருப்பதியை விட பழசுன்னு சொல்றாங்க. அதே போல அவரு இந்த உடைவாள் சொல்லுவாங்களா, இந்த வாள், அந்த உடைவாளும் கையில திருமண் காப்போடு அருள் கொடுக்கிறாராம் இந்த இடத்துல. இது போல இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப வேற எங்கேயுமே கிடையாது. 2 இடத்துல தான் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நாராயணவனம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குணசீலம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்காரு. ஓகேங்களா? ஒரு நிம்மதியான தரிசனம் பார்க்கலாம். ஜருகண்டிலாம் கிடையாது. ரிலாக்ஸா நின்று சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். இந்த கோவிலுக்கு உள்ள போய் இந்த பெருமாளை கும்பிட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயார் கல்யாண நேரத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மணப்பெண் மாவு அரைக்கணுமா. அந்த மாவை அரைச்ச அந்த மிஷின், அந்த கையில அரைச்ச அந்த மிஷின் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கான். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த கோயில வழிபாடு செய்ய என்ன ஸ்பெஷல்னா திருமண தடை விலகும். இந்த திருமணம் ஆகாதவங்க இங்க வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த ஜாதக ரீதியான தோஷம் இருக்குல்ல, அது விலகி சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அதே போல கடன் தொல்லை நிறைய இருக்கு, இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்றவங்க இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கும் இந்த கோயில் ஒரு சிறந்த ஒரு கோயில். இங்க இருக்கிற பெருமாளை பிரார்த்தனை செஞ்சா வச்சுக்கோங்களேன், அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உடனே வந்து சேருமா. அதுதான் ஸ்பெஷல். இது கிட்டத்தட்ட இந்த திருப்பதில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருணகிரி அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்குல தான் இந்த தாயார் வாழ்ந்து வந்தாங்க அப்போ. ஓகேங்களா? இவங்களோட திருமணத்தை பார்க்கறதுக்கு 30 கோடி தேவர்கள் சொல்லுவாங்கல்ல, அத்தனை பேரும் திரண்டு வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தம்பதியர் அப்பளைய குண்டா அப்படின்ற ஒரு ஊர்ல தான் ஓய்வு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேங்கட மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பதிக்கு போகக்கூடிய வழியில அகத்தியர் என்ன பண்றா, அவருடைய ஆசிரமத்துல அவங்களுக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்தாராம். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது அப்ப அகத்திய முனிவர் சொன்னார், திருமணம் முடிச்சு தம்பதிகள் 6 மாத காலத்திற்கு மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அகத்தியர் சொன்னதை அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சித்தர். அவர் சொன்னதை பெருமாளை ஏத்துக்கிட்டாராம். ஏத்துக்கிட்டு அவர் அப்படியே கீழே தங்கிறார். அந்த இடம் தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம். ஓகேங்களா? ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க போயிட்டு வந்து பாருங்க, அடிக்கடி போகணும்னு தோணும். ஏன்னா அந்த கோயிலோட ஒரு விசேஷம் அது. அடிக்கடி போகணும்னு தோணும். பல பிரச்சனைகள் தீர்த்தும் வைக்கும். திருமண தடையும் விளக்கும், கடன் பிரச்சனை தீர்க்கும். சிறப்பான கோயில். போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். சார்.